நண்பர்களே, மற்றொரு மகிழ்ச்சியான செய்தி. கரூர் நெடுஞ்சாலைத்துறையில் 2022ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்தது. சாலையே போடாமல் எப்படி பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம வெளியிட்டிருந்தோம். அந்த ஊழல் புகார் மீது, நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்த புகார் மீது இன்றைய தினம் எஃப்ஐஆர் பதியப்பட்டு அதில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு உள்பட பல்வேறு நபர்கள், அதிகாரிகள் மீதும் அந்த கான்ட்ராக்டர் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு ரெய்டு நடந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். என்ன ஊழல்? நெடுஞ்சாலைத்துறை அப்படின்னாலே கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பட்ஜெட் இருக்கக்கூடிய ஒரு துறை. இந்த துறையில் சாலைகள் போடுவது என்பது பிரதானமாக அவர்கள் செய்யக்கூடிய வேலை. அந்த சாலை தேவையா இல்லையா எதையும் பார்க்காம 5 வருஷம் ஆயிடுச்சா அந்த சாலையை போட்டுடணும்னு சொல்லி 15 வருஷம் டிசைன் லைஃப் இருக்கக்கூடிய சாலையை கூட 5 வருஷத்துலேயே போடக்கூடிய துறை தான் மாநில நெடுஞ்சாலைத்துறை. இந்த துறையில் கரூரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் இவங்க போடுவாங்க அந்த சிஆர்ஐடிபி, அந்த இந்த மாதிரி திட்டத்தின் கீழே போடக்கூடிய ரோட்டில் ரொம்ப முக்கியமாக கரூர் ஈசனத்தம் சாலை, இந்த மாதிரி ஒரு 3-4 சாலைகள் இருக்குது. இதற்கு ஒரு பேக்கேஜ், ஒவ்வொரு டெண்டர் கொடுக்கப்படுகிறது. இந்த டெண்டர் யார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சங்கர் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்டருக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த சங்கர் ஆனந்த் அப்படிங்கிற கான்ட்ராக்டர் யாருன்னா ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் பார்க்கலாம், இன்கம் டேக்ஸ் ரெய்டு பண்ணும்போதெல்லாம் சங்கர் ஆனந்தையும் யார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ரெய்ட் பண்ணும்போது அவருக்கு நெருக்கமானவர்னு சொல்லி சங்கர் ஆனந்துடைய இடங்கள் ரெய்டு செய்யப்பட்டது. கரூர் நெடுஞ்சாலைத்துறையில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சங்கர் ஆனந்த் பயங்கர செழிப்பாயிட்டார். கிட்டத்தட்ட அதற்கு முந்தைய ஆண்டுகள்லாம் பெருசாக ஒன்றும் கான்ட்ராக்ட் கிடையாது அவருக்கு. ஆனால் ஏதோ ஓரளவுக்கு எடுத்துருக்கலாம். அந்த ஆண்டு 2021-22 கரூரில் 170 கோடி ரூபாய்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸில் டெண்டர் போடுறாங்கன்னு சொன்னால் அதில் 110 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் சங்கர் ஆனந்துக்கு மட்டும் கொடுக்குறாங்க. போடப்பட்ட அந்த 31-32 டெண்டர்களில் 20 டெண்டர் சங்கர் ஆனந்துக்கு மட்டும். சரி, டெண்டர் எடுத்தாச்சு, வேலை செய்யணும்ல. நாம் பேசக்கூடிய இந்த டெண்டரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், வேலையை செய்யலை, ரோடே போடலை. ஆனால் ரோடு போட்ட மாதிரி மெஷர்மெண்ட் எழுதி, நாங்கள் இப்போ பிட்டுமன் போட்டோம், அதை போட்டோம், இதை போட்டோம், மெஷர்மெண்ட்டெல்லாம் எழுதி இன்ஜினியர்கள் கையெழுத்து போட்டு சாலை போடப்பட்டு விட்டது என்று மார்ச் 26ஆம் தேதி எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறாங்க? 2,12,00,000. அதற்கு பிறகு திரும்ப மார்ச் 28ஆம் தேதி ஒரு 1,26,00,000 ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ யாருமே இதை நம்ம பார்க்கலன்னா அவங்க ரோடு போட்டதாக கணக்கு வந்திருக்கிறோம், இவங்க ரோடு போடாமலேயே பணத்தை அடிச்சுட்டு போயாச்சு. இப்போ இது யார் பண்ணுறாங்க? இது வந்து 3,38,00,000 ஒரு பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸில். இதே மாதிரி நபார்டில் வேற ஒரு 1.5 கோடி ரூபாய் கிட்ட அதில் வேற கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 4,68,00,000 ரூபாய் எப்படி சாலையே போடாமல் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஆதாரப்பூர்வமாக ஏப்ரல் முதல் வாரத்தில் என்ன நடக்குதுன்னா, இந்த ஆதாரங்கள்லாம் நம்ம திரட்டி அதுக்கப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுக்குறோம். பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ சாலையே போடல, சுருட்டிட்டாங்க. ஏப்ரல் முதல் வாரத்தில் அப்போது ஏடிஎம்கேல இது முதல்ல எழுப்பக்கூடிய, இந்த இஷ்யூ எழுப்பக்கூடியவர் வந்து ஏடிஎம்கேல கரூரில் இருக்கக்கூடிய அப்போது எம்ஆர் விஜயபாஸ்கர் இருந்தார். அவர் ஒரு புகார் எழுப்புறாரு. இது மாதிரி வந்து சாலையை போடலவங்க, போடாமலே இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் புகார் எழுப்புறாரு. புகார் எழுப்பி அது ஒரு இஷ்யூ ஆகுது. அவரும் ஒரு புகார் கொடுத்துருக்கிறாரு. இந்த இஷ்யூ ஆனது பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏப்ரல் 5, 6, 7, 8 அந்த காலகட்டத்தில் அந்த கான்ட்ராக்டரை காப்பாற்றுறதுக்காக இன்ஜினியரை முதல்ல நாங்கள் இன்ஜினியர் சஸ்பெண்ட் ஆக்ஷன் எடுத்துட்டோன்ற மாதிரி காமிச்சிட்டு சைலண்ட்டாக இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேட் ஹைவேஸ் ஒரு மினிஸ்டர் என்ன பண்ணணும், ஏவா வேலு என்ன பண்ணியிருக்கணும், இப்படி ஒரு ஊழல் உங்கள் துறையில் நடந்திருக்கு, நீங்கள் உங்களுக்கு அதில் எந்த பங்கும் இல்லை, உங்களுக்கு எதுவும் வந்து இது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிடணும், எஃப்ஐஆர் போட்டிருக்கணும்ல. ஒரு ஊழல் பண்ணிடணும், ரோடே போடல, இந்த வடிவேல் கணக்கு தான், கிணத்தை காணுன்ற மாதிரி பில்லை கொடுத்துட்டாங்க, பணத்தை கொடுத்துட்டாங்க, ஆனால் ரோட்டை காணும், ரோடே போடலை, அந்த ரோடை போடாமலேயே கொடுத்துட்டாங்க. அப்போது ஒரு மினிஸ்டர் என்ன பண்ணணும், ஏவா வேலு நான் நடவடிக்கை எடுப்போம், சும்மா விட மாட்டோம் அப்படிலாம் பேசிட்டு நைஸாக இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, போலீஸை குவிக்கிறாங்க. ஏப்ரலில் அந்த 2வது வாரத்தில் போலீஸை குவிச்சு போலீஸோடைய பந்தோபஸ்தோட அந்த சங்கர் ஆனந்த் கான்ட்ராக்டர் ரோடு போட வைக்கிறாங்க. ஏன்னா சங்கர் ஆனந்த் கான்ட்ராக்டர் இவங்களுக்கு இவ்வளோ முக்கியம், திமுகக்கு, அரசுக்கு இல்லையா? அந்த கான்ட்ராக்டரை காப்பாற்றுவதற்கான அந்த கான்ட்ராக்டர் பிளாக் லிஸ்ட் பண்ணல, அந்த கான்ட்ராக்டர் மேலே எஃப்ஐஆர் போடல, இந்த இன்ஜினியர்ஸ் மேலே எஃப்ஐஆர் போடல, எதுவும் போடல, பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிடுறாங்க. இது வெளியே வருது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம திரட்டுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், எம்புக் ஆதாரங்கள்லாம் எடுக்கிறோம். எம்புக்கெலாம் ஏன்னா எம்புக்கு எழுதியிருக்கிறாங்கங்கிறதுக்கு ஆதாரம் வேணும்ல. அப்போ இதெல்லாம் ஆர்டிஐயில் போட்டு எல்லாத்தையும் எடுத்து எம்புக்கு எப்படி இவங்க மார்ச் மாதமே
ரோடு போடாமலேயே எழுதினா கணக்கு அமைக்கிறாங்க. எல்லாத்தையும் அந்த ஆதாரங்கள் குவாலிட்டி செக்கிங் டீம் குவாலிட்டி செக் பண்ணணும். பேமெண்ட் முன்னாடி குவாலிட்டி செக், நாங்கள் குவாலிட்டி செக்கே பண்ணலன்றாங்க. அப்போது ஏன்னா ரோடு இருந்தால் தானே, ரோடு இருந்ததுன்னு நாங்கள் பார்த்தோம்னு சொல்லலாம். ரோடு தான் இல்லையே, அவங்க பண்ணலை. அப்போ இது எதுவுமே இல்லாமல் இவங்க எப்படி பணத்தை கொடுத்துட்டாங்க ரோடே போடாமல். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆதாரத்தை அழிக்கக்கூடிய வேலை. இப்போ அதில் தான் கான்ஸ்பிரசி நம்ம ஏவாவேலுலேருந்து எல்லாரும் வராங்க. உங்கள் காதுக்கு வந்தாச்சு, ஒரு மினிஸ்டர் காதுக்கு வந்ததுக்கப்புறம் மினிஸ்டர் என்ன பண்ணணும்? ஆதாரத்தை அழிக்கணுமா? மினிஸ்டர் என்ன பண்ணிடணும்? எஃப்ஐஆர் தானே போடுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடணும். போய் ஆதாரத்தை போய் இன்னைக்கு போய் நைட்டோட நைட்டாக போய் ரோடு போடுன்னு போலீஸை கூச்சிருக்கிறீங்களே, எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது, எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அந்த ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் அன்றைக்கி பண்ணது. அப்போ அந்த விஷயங்களை நம்ம ஆதாரப்பூர்வமாக இது அனைத்து ஆதாரங்களையும் ஏப்ரல் மாதம் நாம் ஒரு புகார் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுக்குறோம். மீண்டும் அக்டோபர் மாதம் நாங்கள் கூடுதல் ஆதாரங்களை கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த அனைத்து ஆதாரங்களையும் வைத்து தான் அது நம்ம கேட்குறோம். எஃப்ஐஆர் எதுவும் போடல, நான் இன்னும் ரிமைண்டர் கூட அமைச்சிருந்தேன். இப்பொழுது புதிய ஆட்சி வந்ததற்கு பிறகு நம்மளோட பெண்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத புகார் கொடுத்துருக்குறோம். அதில் முதல் எஃப்ஐஆராக இப்போ புதிய ஆட்சியில் அறப்போர் கொடுத்த புகாரில் முதல் எஃப்ஐஆராக இந்த எஃப்ஐஆர் வந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த புகாரில் ஒரு 9 எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்குது. இப்போ இது 10வது எஃப்ஐஆராக நம்ம அறப்போர் புகாரில் இந்த கரூர் நெடுஞ்சாலைத்துறை ஊழலில் வந்திருக்கு. இதோடைய அமௌண்ட் 4.68 crores. அந்த எஃப்ஐஆரில் இன்ஃபேக்ட் குறிப்பிட்டிருக்கிற தொகை அந்த ஒரு பார்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்ட் மட்டும் 3.32 crores குறிப்பிட்டிருக்கிறாங்க. பட் இன்வெஸ்டிகேஷன் இட் ஹஸ் டு கவர் அ லார்ஜர். இது உண்மையிலே சங்கரானந்த் இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் அவர் வேலையை செய்யல, அவருக்கு எப்படி தெரியும் பிட் கெப்பாசிட்டி வந்தது, என்ன வந்தது, எங்கேயாவது கெப்பாசிட்டி இருக்கு. அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி முறைகேடாக இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யப்பட்டது என்பதெல்லாம் இந்த விசாரணை வளையத்தில் கவர் பண்ணணும். இன்றைக்கி ரெய்டு பண்ணியிருக்காங்க, கூடுதல் ஆதாரங்களை சேர்க்கணும். இட் இஸ் வெரி டஃப். ஏன்னா கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு நடந்து. அப்போது இதன் மீது துரிதமாக விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். இது மாதிரி ஊழல் செய்வதற்காகவே ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்டிமேட்டெல்லாம் எப்படிலாம் பூஸ்ட் பண்ணுவாங்க எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இன்றைக்கி கமிஷன் வாங்க மாட்டோம், பார்ட்டி ஃபண்ட் வாங்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஊழல்கள்லாம் நடைபெறாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி ஊழல்களை வெளிக்கொண்டு வரும்பொழுது அதை வெளியிட்டதாக இருக்கட்டும், தொடர்ந்து நமக்காக நம்மளுடைய இந்த ஊழல் ஒழிப்பு வேலைகளில் தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும், குரல் கொடுத்துட்ருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம தொடர்ந்து ஊழல்களை எதிர்ப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக நம்ம பார்க்கணும். ஊழலை குறைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. ஊழலை குறைப்பதற்காக அனைவரும் குரல் கொடுப்போம். லஞ்சம் இல்லாத ஒரு சமூகம் உருவாகுவதற்கு என்னெல்லாம் சிஸ்டமிக்கான மாற்றங்கள் தேவை, இது அனைத்திலும் நாம் தொடர்ந்து வேலை செய்வோம். நம் பணிகளை தொடர்வோம். அறப்போர் தொடரும்.